இது நீங்க எப்படி 13%ன்றத சொல்லிக்கிட்டே வரீங்க? ஏன்னா, இப்போ நீங்க உங்க ரீல்ல ஃபுல்லா காட்டுறதே பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் கேஸ் சினாரியோ மட்டுமே காட்டுறீங்க. எங்களுக்கு ஏன் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ காட்ட மாட்றீங்க? வர்ற காலங்கள்ல நெறைய தடவ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபால் நாங்க நெறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். நல்லா மேல போகுது. இன்னும் வந்து செப்டம்பர்ல தொட்ட பீக்கே இன்னும் தொடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி நிலைமையில இருக்கப்போ நீங்க எப்படி 13% சொல்றீங்க? அப்போ ஒரு 8% கிட்ட வந்துட்டா என்னோட கார்பஸ் என்ன ஆகும்? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இதுக்கு என்ன சார் பதில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன சொல்றேன்னா, என்னுடைய என்ன ரீல் ஆர் எந்த வீடியோ பார்த்தாலும் எதுலயாவது நான் ஷார்ட் டெர்ம்னு பேசியிருக்கேனா? இல்ல. பேசினது. நான் பேசியிருக்கிறது எல்லாமே லாங் லாங் டெர்ம். ஸோ லாங் டேர்ம் அப்படிங்கிறது ஒரு 5, 10, 15, 20 இயர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 13% கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, சார் இந்த லாஸ்ட்டு 1.5 இயர்ஸ் செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் இன்னும் கீழே வந்திருக்கு, ஒன்றும் பெருசாக வரல அப்படின்றீங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஐ போஸ்டட் ஒன் டேட்டா ஆன் ட்விட்டர், எக்ஸில் போட்டிருக்கேன். அதில் என்ன போட்டிருக்கேன்னா, லாஸ்ட்டு 3 இயருடைய ரிட்டர்ன், 5 இயருடைய ரிட்டர்ன், 7, 10, 15, 20, 25 எல்லா வருஷத்துக்கான ரிட்டர்ன் போட்டிருக்கேன். எல்லாமே 15%க்கு மேலே தான். சில இதில் வந்து 14% அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில ஃபண்டு 1 or 2 ஃபண்டு வந்து 14 கிட்ட இருக்குது, 13க்கு மேலே தான் இருக்குது. 15 விட 1 or 2 ஃபண்ட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா, அதில் ஒரு 15 ஃபண்டு இருந்ததுன்னா 15 ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 15%க்கு மேலே இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் சினாரியோவே நான் சொல்லலை. பெஸ்ட் சினாரியோ சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து பெஸ்ட் சினாரியோ உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதே கிடையாது. எந்த விஷயம் ஒஸ்ட்டு என்ன நடக்கும், அந்த ஒஸ்ட்டு நடந்தாலே நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரொடெக்டாக இருப்பீங்க, அதுதான் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ். ஸோ இந்த 13%ங்கிறது வந்து நான் 15% ரிட்டர்ன் கொடுத்த காலத்தில் அல்லது ஈவன் இப்போ செக் பண்ணுற ரிட்டர்னில் கூட 13%க்கு மேலே இருக்கிறதுனால நீங்கள் 13% கன்சர்வேட்டிவாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்.